வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாருக்கும் மாலை வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். மாடித்தோட்ட டூர் பார்ட் 2ல் இந்த கற்பூரவள்ளி செடியும் இதோ இந்த செடியும் நம்ம 10வதாக நட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த 10வதாக இந்த கற்பூரவள்ளி செடி அந்த செடியும் நட்டோம். 11வதாக எந்த செடி நட்டோம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம். 11வதாக பார்த்தீங்கன்னா இந்த புதினா செடியும், இன்னும் இதுக்கு பக்கத்தில் 2 புதினா செடி நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த 2 செடியும் தான் நம்ம 11வதாக, இந்த 3 புதினா செடியும் 11வது செடியாக நம்ம மாடி தோட்டத்தில் நட்டோம். நான் மேலே மாடி தோட்டத்தில் வந்து புதினா செடி நட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் புதினா தழையே வாங்கிறது இல்லைங்க கடையில். இதில் இருந்தே அப்பப்போ ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னும்போது இதில் இருந்தே பறிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, அப்பப்போ இதிலேருந்து இதோட 3 கட்டிங் பண்ணிட்டேன். 3 கட்டிங் பண்ணி சட்னியும் அரைச்சிட்டேன், புதினா துவையலும் பண்ணி வீடியோவும் போட்டுட்டேன் இதில் இருந்தே பறித்து. இந்த புதினா செடி நட்டதுக்கப்புறம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எனக்கு. 3 கட்டிங் முடிச்சிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வெத்தலை வள்ளி கொடி தான் நட்டோம். இது வந்துட்டு 12வது செடியாக நம்ம மாடி தோட்டத்தில் 12வது செடியாக. இது கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா கொடுத்தாங்க. இது கிழங்கு தான் வைக்கணும், வெத்தலை வள்ளி கிழங்குன்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு வெத்தலை வள்ளி கிழங்குன்னா என்னன்னு தெரியாது. அது கண்டிப்பாக நான் இதை தோண்டும் போது காமிக்கிறேன். ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு பையில் நட்டால் அது சரியாக வரல, சின்னதாக தான் இருந்தது கிழங்கு, அதனால் அதை காமிக்கலை நான். கொடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக போச்சுங்க. நிறைய வீடியோ போட்டிருக்கேன், இதில் ரொம்பவே அழகாக இருக்கும். வீடியோலாம் பார்க்காதவங்க போயிட்டு முன்னாடி வீடியோவை பாருங்கள். இந்த வெத்தலை வள்ளி கொடியை வச்சு நிறைய வீடியோ போட்டிருப்பேன், ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நல்லா இல்லை பார்க்குறதுக்கு, அப்போ ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த மாதிரி பையில் வச்சோம்னா கிழங்கு தோன்றதுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பையில் வச்சேன். ஆனால் இந்த பை வந்து சீக்கிரமாக மக்கி போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கொடி வச்சேன், அது வேஸ்ட்டாக போச்சு, சரியாக வரல. இந்த கொடி ஓரளவுக்கு வந்துட்டுருக்குது, பார்ப்போம். இதை தோண்டி பார்த்தா எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். வளர வளர இந்த ஆரி பையன் கொஞ்சம் கூட மதிக்கிறதில்ல. ஃபஸ்ட்டெல்லாம் நான் வெளியில் எடுத்து விட்டேன்னா என் பின்னாடியே சுற்றுவான், நான் ஏதாச்சும் ஸ்நாக்ஸு சாப்பாடு ஏதாச்சும் கொடுப்பேன்னு சொல்லிவிட்டு. இப்போல்லாம் என்கிட்ட நான் எடுத்து வெளியில் நானாக இந்த மாதிரி எடுத்து தூக்கி தூக்கி பிடிச்சி தேய்ச்சிட்டு இருந்தால் தான் என்கிட்ட வரான். இல்லைனா அவன் மாட்டுன்னு எடுத்து விட்டது இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுறதான் குறியாக பார்க்குறானே. என்னடா அரி, பூ போய் சாப்பிட்ற. அடுத்ததாக 12வதாக நம்ம எந்த செடி நட்டோன்னு பார்த்தீங்கன்னா 3 செடி ஒட்டுக்க ஒரே நாளில் வாங்கிட்டு வந்து நட்டேங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரரும் திருவண்ணாமலைக்கு போனோன்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போனோம், ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டமேன்னு சொல்லிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தோம். இந்த 3 ரோஸ் செடியும் ஒரே நாளில் வாங்கிட்டு வந்து ஒரே நாளில் நட்டேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் ரோஸ், நல்லா பெருசாக பூக்கும் பாருங்கள், அந்த மாதிரி ரோஸ் இது. இப்போ கட்டிங் பண்ணி விட்டுருக்கேன், கீழே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கேன். ஒரு கிளையில் மட்டும் பூ இருக்கே, சரி அதில் பூக்கட்டும், ஃபுல்லாக பூத்து முடிச்சதுக்கப்புறம் அதை கட் பண்ணிக்கலான்னு விட்டுருக்கேன். அடுத்ததாக இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் எல்லோ கலருன்னு சொல்லிவிட்டு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் பாருங்கள். ஒரு செடியிலே ஸ்டார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அரும்பாக இருக்கும்போது எல்லோ கலரில் இருக்கும், நல்லா பூக்க பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் மாறிடும் அந்த செடி. இது வந்துட்டு ஒரு மாதிரி என்ன கலருன்னு சொல்கிறதுன்னு தெரியல, பிங்க்கிலே லைட் பிங்க்காக இருக்கும் இந்த ரோஸு. இந்த 3 செடியும் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு நானே எங்கள் வீட்டுக்காரும் போனோன்னு சொல்லிவிட்டு ஞாபகார்த்தமாக இருக்கட்டுமேனு 3 செடியும் ஒட்டுக்க ஒரே நாளில் வாங்கிட்டு வந்து ஒரே நாளில் நட்டு வச்சோம். இந்த 3 செடியிலையுமே நிறைய பூ வச்சுருக்குதுங்க. அப்பப்போ கட் பண்ணி விட்டுருக்கேன், இதோட 3வது டைம் கட் பண்ணி விட்டுருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 13வதாக இந்த செடி தாங்க வச்சேன். இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி, இதுக்கு பேரெல்லாம் எனக்கு தெரியல, அம்மா வீட்டில் இருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். இதுவுமே சின்னதாக ஒரே ஒரு கிழங்கு தான் கொடுத்தாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து அந்த ஒரு கிழங்கை வச்சதுமே பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு வந்திருக்கு பாருங்கள். இதுவே தொட்டியில் இருக்கவே இவ்வளோ கம்மியாக இருக்குது, இதுவே கீழே வச்சோம்னா இன்னுமே பெருசாக வருங்க. அந்த செடியும் இந்த கற்றாழை செடியும் ஒரே நாளில் அம்மா வீட்டில் இருந்து தான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன். இந்த கற்றாழை செடியுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்ட்ரலில் இருக்கிறது மட்டும்தாங்க அம்மா வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு ஒன்று கிளையாக கொடுத்தாங்க, எடுத்துகிட்டு வந்து வச்சேன். பார்த்திங்கன்னா இப்போ நிறைய சுற்றி வந்துடுச்சுங்க. இந்த தொட்டியே வந்து வேறு இடத்துல இருந்துதான் இன்னும் நிறைய வந்திருக்கும் போல், மண்ணில் வச்சுருந்தா. சின்ன தொட்டியில் இவ்வளோ வந்திருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. கற்றாழை செடியுமே மூலிகை செடி தானே, சரி அதுவுமே வீட்டில் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அதுவுமே இப்போ நல்லா வந்துடுச்சு. அடுத்து 14வதாக நட்ட எந்த செடி அப்படின்னு காமிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செடியில் இருக்க பூவெல்லாம் பறித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து சீசன் காக்கட்டான் பூச்செடி தானே, காக்கட்டான் பூச்செடியில் மட்டும்தான் பூ இருக்குது.
நிறைய இருக்குது. சரி அதெல்லாம் பறித்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பூவையும் பறித்து எடுத்துக்கிட்டேன். என்னுடைய இந்த சின்ன தோட்டத்தை உங்களுக்கு 3 பார்ட்டாக போட்டிருக்கேன் இது வரைக்கும். அநேகமாக நாளைக்கு ஒரு நாள் போட வேண்டியது வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் பார்ட்டு 4ஓட நான் இந்த மாடித்தோட்ட டூரை வந்து முடிச்சுக்கிறேன். அடுத்ததாக 14ஆவதாக பார்த்தீங்கன்னா இந்த செடி தான் வச்சேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பட்டன் ரோஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாருன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த செடி இருந்தது. அது வந்து செத்து போச்சு. சரி அந்த பிளேஸ் காலியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதிலேருந்து ஒரு கிழங்கு எடுத்துகிட்டு வந்து வச்சேன். இந்த சைடில் வருது இல்லைங்களா, இந்த மாதிரி இதை தான் ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுருக்கேன். சரி அழகாக இருக்கே இந்த செடி அப்படின்னு சொல்லிட்டு தான் இதையே திரும்ப எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பார்ட்டில் வச்சுருக்கேன். இதுக்கு அடியில் இதை சுற்றி இருக்குது பாருங்கள், இதெல்லாம் சின்ன சின்னதாக. இதெல்லாம் வந்துட்டு ஏதோ கீரை செடின்னு சொல்லுவாங்க. என் தங்கச்சி தான் கொடுத்தா. சரியுமே அதையும் வச்சுருக்கேன். இதிலையே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக வந்திருக்குங்க. இது இலையெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. ஒரு மாதிரி அப்படியே ஸ்மூத்தாக நைஸாக நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. அடுத்ததாக 15ஆவதாக எந்த செடியெல்லாம் வச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 செடிக்கு மேலே வச்சுருக்கோங்க. எல்லாம் இந்த செடிங்க தான், இந்த பட்ரோஸ் தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தம்பி கதிரோடைய வேலை தான். இந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு அந்த கேனெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து இப்படியெல்லாம் கட் பண்ணி அதில் வந்து ஹோல்ஸை போட்டு மண்ணை கொட்டி இந்த மாதிரி நட்டு வச்சுருக்கான். இந்த பட்ரோஸ் இந்த கலர் இருக்குது. இதில் எல்லோ கலருமே இருக்கும், ஆனால் அது இருக்கா என்னன்னு தெரியல. அடுத்ததாக இந்த பட்ரோஸ் ஒரு ரகம். இது எல்லாமே அங்கே அக்கா வீட்டில் வந்து அக்கா இதே மாதிரி வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் அவனும் இதை செஞ்சுருக்கான். அங்கேருந்து தான் அந்த செடியுமே எடுத்துகிட்டு வந்து வச்சான். இது ஒரு வகையான பட்ரோஸு. இதுவுமே வந்து அக்கா வீட்டில் இருந்து தான் எடுத்துகிட்டு வந்தோம். பாருங்களேன் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த டிஏபி போட்டதுக்கப்புறம் இதெல்லாம் கலர் வந்து நல்லா கருன்னு வருதுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி உட்காந்த மாதிரி நல்லா இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்பவே அழகாக வந்துட்டுருக்கு. இந்த நடாமல் கீழே வாங்கிட்டு வந்து வச்சுருந்த செடியெல்லாம் இந்த ஆரி பையன் கடிக்கிறான்னு சொல்லிட்டு இந்த பாட்டுக்குள்ளாரே எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக 16ஆவதாக எந்த செடி வச்சோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.